ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜோட மறைவு எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகத்தை தான் உள்ளாக்கியிருக்கு. ஏன்னா 2 டேஸ் முன்னாடி தான் குஷ்பு அவர்களோட மகள் திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அண்ட் அடுத்த நாளே மாரடைப்பால இறந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான். இவரோட படங்களும் அண்ட் இவரோட நினைவுகளும் எப்பவும் மக்கள் மத்தியில் இருந்து நீங்காது. ஏன்னா அப்படிப்பட்ட தரமான படங்கள் கொடுத்திருக்காரு. எல்லா படங்களுமே மக்கள் மத்தியில மிக நல்ல வரவேற்பை பெற்ற படங்கள் தான். இப்போ வரைக்கும் பாக்யராஜ் படங்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு வித சந்தோஷமா ஏற்படும். அண்ட் உட்காந்து ஃபுல் படத்தையும் திரும்ப பார்ப்பாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய படங்கள்ல பாக்யராஜ் படங்களும் ஒன்று. அண்ட் மக்கள் மத்தியில் இப்போ அவரோட நினைவுகள் நீங்காத நேரத்தில் இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு வராங்க. அண்ட் இவர் இயக்குனர் மட்டும் இல்லாமல் நடிகருமா மாறினாரு. அண்ட் நிறைய படங்கள் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சாரு. அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் இவரோட கேரக்டர் பேசுகிற மாதிரியான கேரக்டரில் தான் ஏற்று நடிக்கிறாரு. அண்ட் எல்லா படங்கள்லையும் இவரோட நடிப்பை பார்த்து மக்கள் ரொம்பவே பாராட்டினாங்க. அண்டு இவரோட சொத்து மதிப்பும் அதுக்கேற்றவரை நிறையா தான் இருந்தது. அண்டு முழு சொத்தையும் அவரோட மனைவி பேரில் தான் மாற்றி வச்சுருந்தாரா. அண்ட் அவரோட மகனுக்கும் மகளுக்கும் அவங்க மனைவி தான் கொடுப்பாங்க. என்னோட மனைவி தான் எனக்கு எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார். அண்டு பூர்ணிமா பாக்யராஜும் சினிமாவில் நடிகையாக இருந்தவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு 2 பசங்க, ஒன்று சாந்தனும் அண்ட் இன்னொருத்தவங்க ஒரு மகள். அண்ட் அவங்களும் ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கை வேணாம், நான் ஒரு பிசினஸ் மேனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிசினஸா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா அவரோட முழு சொத்தையும் அவரோட மனைவி பேர்ல தான் மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமே அதை பத்தி பூர்ணிமா பாக்யராஜ் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.